कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते। उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्हिकम्। उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज। उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु। मातः समस्त जगतां मधुकैटभारे। वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते। श्रीस्वामिनि श्रुत जनप्रियदान शीले। श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम्। तव सुप्रभातमरविन्दलोचने। भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले। विधिशङ्करेन्द्र वनिताभिरर्चिते। वृषशैलनाथ दयिते दयानिधे। अर्त्यादि सप्तर्षयः समुपास्य सन्ध्याम्। आकाश सिन्धु कमलानि मनोहराणि। आदाय पादयुगम् अर्चयितुं प्रपन्नाः। शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्। एलालवङ्ग घनसार सुगन्धि तीर्थम्। दिव्यं वियत्सरिति हेम घटेषु पूर्णम्। धृत्वाद्य वैदिक शिखामणय प्रकृष्टाः। तिष्ठन्ति वेङ्कटपते तव सुप्रभातम्। सूर्येन्दु भौम बुध वाक्पति काव्य शौरि। स्वर्भानुकेतु दिविशत् परिषत् प्रदानाः। त्वद्दास दास चरमावति दास दासाः। श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्। कमलाकुचूचुक कुङ्कुमतो नियतारुणितात्तुलनीलतनो। कमलायतलोचन लोकपते विजयी भव वेङ्कट शैलपते। स चतुर्मुख षण्मुख पञ्चमुख प्रमुख किल दैवत मौलिमणे। शरणागत वत्सल सारनिधे परिपालय मां वृषशैलपते. இந்த சுப்பிரபாதம் சொன்னா மனசு முழுக்க அந்த திருப்பதிக்கு போயிடுறதே. எப்பேற்பட்ட ஒரு திவ்யதேசம்! இந்த திவ்யதேசத்தில் நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்த பொழுது பகவானுடைய அனுகிரகத்தால் நந்தகம் என்கின்ற வாள் தோன்றும். அந்த பெண்ணும் பிற்காலத்தில் கர்ப்பவதி ஆனாள். லக்கமம்பா. சர்வதாரி வருஷம் வைசாக சுத்த துவாதசி அன்று 1408 பிறந்த குழந்தை. கிட்டத்தட்ட 620 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு அன்னமையன் என்று பெயர். அன்னமாச்சாரிய, ஆச்சாரிய அப்புறம் சேருமே, பிறக்கும் போதேவா ஆச்சாரியன்னு வைப்பா பேரு. அன்னமையன்னு பேரு. இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக பால்யத்தில் வளரும் போது நிறைய அப்பா அம்மா குழந்தைய பார்த்தா சொல்லிது, குழந்தையாவே இருந்துடாதா? பதிலுக்கு பதில் பேசும்போது நினைப்பா, ஐயோ இது இப்படியே இருந்துட்டா நன்னா இருக்குமே. பல்லெல்லாம் விழுந்தோம்னா, ஓ யூ ஃபர்ஸ்ட் டு திஸ் ஃபாலன், அதோட பதிலும் பேச ஆரம்பிச்சோம். இன்னும் எந்த அப்பா அம்மா தாங்க சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட பதில் பேசியிருக்காளோ அவளுக்கே அவ குழந்தை தங்கிட்ட பதில் பேசினா பிடிக்காது. நீங்க கவனிங்க, அந்த பாட்டி சொல்லுவ, நீ பண்ணாததா அது பண்ணிடுத்துன்னு கேட்பா. ஆனா பெருமை. இந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம் இந்த அன்னமையனை பார்த்த உடனே. Why would one not want to relive and unstaple those cherished worthy memories? நினைச்சு பார்க்கிறா, எப்படி யசோதை இருந்தா. கௌசல்யாக்கு ராமர் இருந்த அது அது சொல்லவே வேண்டாம், அது ஒரு அனுபவம். ஆனா ரொம்ப ஒபீடியன்ட் சைல்ட். ஒபீடியன்ட் சில்ட்ரன் நெவர் கிவ் லாஸ்டிங் மெமரிஸ். ரொம்ப சொல் பேச்சு கேட்டுட்டுனா அப்பா அம்மாக்கே ஞாபகம் இருக்காது. நில்லுன்னா நிப்பான், உட்காரணும். வாழ்க்கையில் என்ன வேற? பேரண்ட் டீச்சர் மீட் கூப்பிடணும், டீச்சர் போட்டு திட்டணும், ஆத்துல வந்தா சண்டை வரணும், மண்டை உருணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு சைல்ட்ஹுட்டுங்கிறது மெமரபிளா இருக்கும். யசோதைக்கு அதெல்லாம் இருந்தது. தாயே யசோதா உந்த நாயர் குலத்தில் பங்கஜ மாமி வளையல கேட்டுவிட்ட, கோமள மாமியோடைய புடவை எடுத்துன்னு வந்துட்ட, ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். சேரி யசோதகு சிசு வித்தடு.
அந்த யசோதைக்கு அனுபவம் கொடுத்தவர் அவர்தான் திருவேங்கடமுடையான். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு தேசிகன். திருவேங்கடமுடையான் கிருஷ்ணர் தான். அப்ப அந்த கிருஷ்ணர் யசோதைக்கு செய்த அனுபவம் அவருடைய பக்தனாக வரக்கூடிய அன்னமையர் ஏன் லக்கமாம்பா கொடுத்துருக்க மாட்டார்? அப்பதான் சொல்றார், சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு. அதாவது யசோதைக்கு ஸ்கூலுக்கே போனது கிடையாது. யசோதை ஸ்கூலுக்கு போனது இல்லைன்னு இதுதான் புராணத்துல இருக்கு. எங்களுக்குலாம் வியாக்கியானத்துல சொல்வா. உடனே ஒரு என்ன போன வருஷம் என்ன எடுத்து யாதவா மகாசபான்னு ஒரு மகாசபா எனக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுட்டேன். நீங்கள் எப்படி யசோதை ஸ்கூல் போகலன்னு சொல்ல? அப்படிதான் சார் வியாக்கியானத்துல இருக்கு. நான் இப்ப என்ன சொல்ல முடியும்? She went to the Ivy League. She just cleared her Yale and she just passed out அப்படின்னு சொல்ல முடியும்? அவ படிக்கல. அப்படின்னா நீங்க அந்த பெண்ணுக்கு கிட்டிய பாக்கியம் ஏல் படிச்சவனுக்கும் கிடைக்காதே. சர்வலோகேஸ்வரன் அம்மான்னு கூட்டா இவ PhD பண்ணா என்ன, டாக்டரேட் பண்ணா என்ன? அவ எப்படி பார்த்தான்னு அதுதான் சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு. ஆத்துல மஞ்சள் தேய்ச்சிக்கிறது வழக்கம். மஞ்சள் கற்கம்னு பேர். அதுக்கு வெளியில கொழுப்பு சத்து இருக்கும், உள்ள கட்டை இருக்கும். நீங்க அதை ஊற வச்சு தேக்க 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 கொஞ்ச நாள் போக 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 அதுல இருக்கக்கூடிய சக்கை எல்லாம் வெளியில கட்டை மட்டும் மிஞ்சும், ஹார்டா இருக்கும். அப்புறம் தூக்கி போட்டுருவா. யசோதை போட மாட்டாளாம். ஆழ்வார் எடுக்கிற பெரிய ஆழ்வார் ஏதாவது யூஸ் வச்சுக்கலாமே. எங்க பெரியவா எல்லாமே அந்த காலத்தை சட்டுன்னு ஒரு வஸ்து தூக்கியே போட மாட்டாது. ஆத்துலயே இருக்கும். சேர்ந்து 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 வீடே கோடவுன் மாதிரி இருக்கும். ஏதாவது யூஸ்ஃபுல்லா காந்தி சொல்லிவிட்டார் இதையும் தூக்கி போடாதீங்கன்னு சொல்லிவிட்டார். காந்தி 1008 சொன்னார். அதனால இவ தூக்கியே போடல. பெரியாழ்வார் பார்த்தார், why is Yashoda preserving all of these? அப்போ கிருஷ்ணருக்கு சின்ன சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கு பால் அது அங்க கேட்கணுமா, A2 கிராஸ் ஃபெட் ஆர்கானிக் மில்க் எல்லாம் பாலா கொடுக்குறா. பால், தயிர், வெண்ணெய். அதுக்கு நாக்கெல்லாம் வெள்ளை பூத்துடுத்து. அதுக்கு எப்படி நாக்க சுத்தம் பண்றது? அப்படின்னா நாக்க வெள்ளை நீட்டுறது. இதுக்கு மேல நான் நீட்டினா உபன்யாசத்தை நாக்க நீட்டித்துன்னு வச்சுக்கோங்க. அசியும் அது நாக்க வெளியில நீட்டித்து அம்மா அந்த உபயோகிச்ச மஞ்சக்காம்ப வச்சு நாக்க வழிப்பலாம். மஞ்சள் நுனியால் ஆழ்வார் எடுக்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில. கமி அப்படி வழிச்சு விட்டாலாம். என்னமோ வாயில தெரியறதேன்னு எட்டி பார்த்தா சீடை சீடையா ஏதோ உருண்டு இருக்கு. என்ன சார் வாயில என்ன சீடையெல்லாம் உருண்டு இருக்குன்னு பார்த்தா மார்ஸ், சாட்டர்ன், யுரேனஸ் இதெல்லாம் சுத்திட்டு இருக்கு. நாசாவியோ பாக்குறா வாயில. என்னப்பா இது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே. ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದನ್ನರ್ வாகேக்காரர். சட்டுன்னு பார்த்தா இது எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுதான் மாயன். 5வது பாசுரத்துல மாயனைன்னு தானே எடுக்கிறார். அந்த யசோதா பார்த்துட்டு என்னமோ குழந்தை அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டுவிட்டார். பெருமாள் அப்படியே ஆப்ளீவியேட் சாம் போட்டுவிட்டார். மறந்தே போயிடுத்தவளுக்கு. பின்னாடி யாருக்குமே சொல்லல. அவளே சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சிசிடிவி கேமரா தான் சுகபிரம்மம். அவர் அப்படியே சொல்லிட்டார். அவ சொல்லல, இவர் சொல்லிட்டார். அவ யாதிருச்சிகமாக வாயை திறந்து காமினா நம்ம என்ன பல்ல தேய்ப்போம். திடீர்னு நீங்க சூரிய மண்டலத்தெல்லாம் பார்த்தேன்னா அதனாலதான் சொன்னார் சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனுன்னு எடுத்தார். சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு లలివేద చెల్లడు లక్షణుడు లలివేద చెల్లడు లక్షణుడు నిలిచిన నిలువున నిఖిల దేవతల నిలిచిన నిలువున నిఖిల దేవతల కలిగించు సురలు గనివో ఈతడు చేరి యశోదకు శిశువితడు దారుని బ్రహ్మకు తండ్రియునితడు చేరి యశోదకు చేరి యశోదకు చేరి యశోదకు శిశువితడు శిశువితడు శిశువితడు
எந்த குழந்தையான கண்ணன் இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரையாக இருந்து கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பு விட்டு தலை குடிக்க கூடியவளாக இருக்கக்கூடிய யசோதைக்கு பிள்ளையாக இருந்தானோ அவனே நீ நிற்கும் பூமியை படைத்த பிரம்மாவுக்கு அப்பாங்கிறார். கான்ட்ராஸ்ட காமிக்கிறார். சேரி யசோதக்கு சிசுவித்தொடு, யசோதைக்கு பிள்ளை, நீ நிக்கிற பூமியை படைத்த பிரம்மாவுக்கு அப்பா. ஆக்சிமோரான்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. சேராத ரெண்டு எப்படி சேரும்? அதுதான் இது. அகடித கடனா சாமர்த்தியம்னு நாங்கள்லாம் வேதாந்தத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா மகாவித்வான் அர்த்தம். அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னா ஏதோ பெரிய துரசறிவர். இந்த குழந்தை வளர்ந்து வந்த இந்த அன்னமய்யருக்கு தாலாட்டு பாட வேண்டும். இதெல்லாம் அந்த பெரியாழ்வாருடைய அனுபவம். அவர் ஒன்னொன்னு கிருஷ்ணருக்கு எப்படி தாலாட்டு பாடினாலும் அனுபவிச்சா மாதிரி அன்னமய்யர் அனுபவிக்கிறார். இந்த லக்கமாம்பா குழந்தைக்கு தாலாட்டு பாட வேண்டும். எதையாவது காமிச்சுட்டு பாடணும் இல்லையா? இவ இருந்த கிராமத்துக்கு தள்ளபாக்கம்னு பேர். தள்ளபாக்கத்திலேருந்து அந்த திருப்பதி மலையை காமிப்பலாம். அடர்ந்த காடு. அங்க பார்த்துட்டு அதை காமிச்சுட்டு அதுங்க பார் அங்கதான் கிருஷ்ணர் இருக்கார், அவரையே நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தாலாட்டு வரும். ஜோ அச்சுதானந்தா, ஜோ ஜோ முகுந்தா. என்ன சாகித்யம்! ನಂದು ನಿಂತನು ಚೇರಿ ನಯಮುಮಿ ನಂದು ನಿಂತನು ಚೇರಿ ನಯಮುಮಿ ಚಂದ್ರವದನ ಕುಸೇವಜಯಂಗ ಚಂದ್ರವದನಲು ನೀಕು ಸೇವಜಯಂಗ అందముగ వారిట్ల ఆడుచుండంగా అందముగ వారిట్ల ఆడుచుండంగా మందలకు దొంగ మాముదురంగా మందలకు దొంగ మాముదురంగ జో అచ్యుతానంద జో జో ముకుంద రావే పరమానంద రామ గోవింద జో 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 யசோதைக்கு கண்ணன் அனுபவம் சேர்த்தது போல் லக்கமாம்பாவுக்கு அன்னமய்யரும் அனுபவம் சேர்த்து கொண்டே வந்தார். கிருஷ்ணரை நினைச்சுண்டு இந்த சாகித்யம். சின்ன வயசுல கிருஷ்ணர் இவர்கள் வளர்ந்தது விரஜபூமியில். பார்க்குற இடம்லாம் மாடு, எல்லாம் ஹெல்தி மாடு, நல்ல மில்க், திக் மில்க், அதுலேருந்து கர்ட், அதுலேருந்து பட்டர். இந்த பட்டர்லயே நான் சொல்லியிருக்கேன் நிறைய உபன்யாசங்கள்ல. இந்த சின்ன வயசுல இந்த தீட்சிதர் வாழுடைய உபன்யாசம் எல்லாம் கேட்டு வெண்ணெய் சாப்பிடுவார். அப்போ குருவாயூரப்பன் வெண்ணெயை சாப்பிடுவனாம், அதை கேட்டுட்டு இல்லை இது வெண்ணெயே சாப்பிட்டுருக்கிறேன், நம்மளும் ட்ரை தான் பண்ணலான்னு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போகும்போது நாங்கள் பெங்களூர் போகும்போது இது ஒரு ஆவின் கடை ஒன்று இருக்கும், அதுலேருந்து வெண்ணெய் வாங்கிட்டு போவோம். சுமாரா இதை போய் என்னத்தை சார் கிருஷ்ணர் சாப்பிட்டான்னு அப்புறம் எனக்கு காலக்ஷேபம் ஆகும்போது எங்கள் ஆச்சாரியனை கேட்டேன், என்ன சார் இந்த வெண்ணெய் சுமாரா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு இல்லை, இதை போய் ஏன் சார் திருடி வேற சாப்பிடணும், சாதாரணமாக கொடுத்தாலே சாப்பிட்றது கஷ்டம், திருடி வேற எதுக்கு சாப்பிடணும். அதுக்கு அவர் சொன்னார் கிருஷ்ணர் இந்த வெண்ணெயே சாப்பிடலன்னு. இது வேற என்ன சார் வெண்ணெய், புதுசா வெண்ணெயா? ஹையங்க வீணம் சாப்பிட்டார். தேசிகன் எடுக்கிறார். ஹையங்க வீணம் ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹ ஸ்வாது ஹையங்க வீணம் திருஷ்டுவாதாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷம். அது ஃப்ரெஷ் வெண்ணெய், இப்பதான் எடுத்த வெண்ணெயா இருந்தாதான் ஹையங்க வீணம், அதுதான் சாப்பிடுவான். நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த மில்க் ஃபேக்டரி பெங்களூர்ல போய் அது நான் அந்த ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. நம்ம ஆத்துக்கார்த்தால பால் பேக்கெட் வருது பாருங்க, நம்ம அப்படியே அதை சாப்பிட்டுட்டு இப்படி காஃபி எல்லாம் போட்டுட்டு இட்ஸ் அமேசிங். The sip is just so excellentங்கிறோம். இந்த பால் மாடு கிட்டேந்து நம்ம மாத்துக்கு வர வரைக்கும் 21 days. அதுதான் அந்த ப்ராசஸ் நான் டாக்குமெண்ட் பண்ணேன். ஏதோ கிராமத்துலேருந்து அவ எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கொடுத்து அதை பாஸ்டரைஸ் பண்ணி பேக்கெட்டா போட்டு பின்ன லேபிள் அன்னி டேட் போட்டுக்கன்னா லேபிள் கார்த்தால வச்சிருப்பாவா.
இப்படி ஃபேசிமிலி இப்படி போட்டுட்டான்னா அன்னைக்கு 15th டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே 15 டிசம்பர் தான் கார்த்தால இவர் வந்து செண்பகமேன்னு பாடிட்டு பாலை கலந்தாருன்னு நம்ம நினைச்சுருப்போம். அது 21 நாள் ஆயிடுது, கிட்டத்தட்ட விட்டா ஒரு மண்டலமே ஆயிடும். இதுல நம்ம வெண்ணெய் பண்ணோம்னா எப்படி இருக்கும் பாருங்க, பாவமா இருக்கும். அந்த வெண்ணெய்க்கே நம்மளை பார்த்தா பாவமா இருக்கும். இவர் சாப்பிட்டது ஹையங்க வீணம், ஃப்ரெஷ் வெண்ணெய். யசோதா கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். கிருஷ்ணன் எல்லாம் வந்து பாடி கான்சியஸ்லாம் கிடையாது. அவர் ராமர் தான் ரொம்ப அப்படியே, இது எவ்வளவு புரோட்டீன் இருக்கு இதுல, how much is it equivalent to tofu, should I have this with that, இதெல்லாம் ராமர். கிருஷ்ணர் அப்படி இல்லை, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அது கிருஷ்ணருடைய ஸ்டைல். இந்த வெண்ணெய் கிருஷ்ணர் கையில கொடுக்கறா யசோதை. அவர் பல்கி பாடி, அதனால அவரால் ஸ்விம் பண்ணின்னு போக முடியாது, கிரால் பண்ணின்னு போக முடியாது. கையில வெண்ணெய். உத்தரப்பிரதேசத்துல தானே கிருஷ்ணர் வளர்றார். வெயில் அதிகம், குளிரும் அதிகம், வெயிலும் அதிகம். வெயில் சூரியனின் கிரணங்கள் படுறதான், உருகிறதான் வெண்ணெய். இப்படி இந்த இடத்துல வழுக்கிறது. இவர் தவழ்ந்துட்டே வர்றார். வாய்க்கிட்ட போகணும், கைக்கு வாஸ்தவமா எட்டியது, வாய்க்கு எட்டவில்லை. ஐயோ துக்கம், ஐயோ கைக்கு வரைக்கும் வந்துடுத்தே, வாய் வரைக்கும் வரமாட்டேங்குதேன்னு கண்லேந்து ஜலம், வாயிலேந்து அப்படியே ஜொல்லு இல்லையா, ட்ரூலிங்னு சொல்வா. ட்ரூலிங், பட் ட்ரூலிங் டசன்ட் கிவ் யூ த சேம் ஃபீலிங் அஸ் ஜொல்லு. அந்த ஜொல்லு சொல்லும்போது வரக்கூடிய அந்த பகவத் அனுபவம் ட்ரூலிங் அப்படின்னு சொல்லும்போது வருதில்லை. அது ஒரு இமோஷன் ஜொல்லுங்கிறது. அதனால பெருமாளுக்கு ஒரு பக்கம் ஜொல்லு, கண்லேந்து ஜலம், உருகிறது வெண்ணெய், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இவர் தவழ்ந்துட்டே வரார். இடுப்புல அரைஞான் கயிறு, அது சின்ன சின்ன மணிகள். இவர் தவழறார், அது உருகிறது, வாயிலேன் ஜொல்லு, கண்லேன் தண்ணி. அப்ப இது ரித்மிக்கா போயிட்டு இருக்கு. இத அப்படியே அன்னமையர் உத்தரப்பிரதேசத்துல சேவிக்கலையாம், திருப்பதி கர்ப்பகிரகத்துல சேவிச்சாராம். घटि घटित मेघला खचित मणिकर्णिका, घटि घटित मेघला खचित मणिकर्णिका, पटल निनदेन विभ्राजमानम्, पटल निनदेन विभ्राजमानम्, कुटिल परघटित संकुल शृञ्जितेन तं, कुटिल परघटित संकुल शृञ्जितेन तं, चतुल नटना समुज्ज्वल विराजं, चतुल नटना समुज्ज्वल विराजं, भावयामि गोपालबालं मनसेवितं, तत्पदं चिन्तयेऽहं सदा, भावयामि गोपालबालं मनसेवितं, तत्पदं चिन्तयेऽहं, तत्पदं கையில வெண்ணெய் உருகிறது. அந்த திருஷ்யம், எப்பேற்பட்ட திருஷ்யம் அன்னமய்யருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளங் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணான் அர்த்திருப்பான் ஆழ்வார். அவருக்கு திருடி இன்னும் பழக்கமே இல்லை, தடயத்தோட வந்திருக்கிறே, வாயெல்லாம் வெண்ணையா இருக்கே. இன்னும் அவர் சீசன்டு தீஃபா இல்லையே, தடயமே விடப்படாதோன்னு. நிரத கரகலித நவநீதம், நிரத கரகலித நவநீதம், நிரத கரகலித நவநீதம், பிரம்மாதி சூரநிகர பாவன சோபித பதம், திருவேங்கடாச்சல
அனுபமம் ஹரிம் பரமபுருஷம் கோபாலபாலம் பாவயாமி கோபாலபாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தையே. என்ன திருவடி அது!